ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவில புது புது ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த மாசி மாதத்துல மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? நகைச்சுவை பேச்சும் நல்லோரது நட்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதன ராசியை சேர்ந்தவர்களுக்கு மாசி மாதம் ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் திரிகோண ஸ்தானத்தில் இருக்கிறதுனால மிகப்பெரிய திருப்பு முனைகளை கொடுக்கக்கூடிய மாதமாக மாசி மாதம் அமையும். குறிப்பாக மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு, அதாவது கல்வி சம்மந்தப்பட்ட படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெத்தவங்களோ மற்றவங்களோ அறிவுரை சொல்லாமல் தன்னுடைய புத்தகத்தின் மீது அதிக அக்கறை எடுக்கக்கூடிய மாதமாக அல்லது அந்த அக்கறையை கொடுக்கக்கூடிய மாதமாக மாசி மாதம் அமையப்போகுது. கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபங்களை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் மாசி மாதம் அமையப்போகுது. இந்த மாதிரி திரிகோண ஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கார் அப்படிங்கிறத விட உங்களுடைய ஜென்ம ராசியில் குரு பகவான் இருக்கிறதுனால நல்ல நட்புகளை, நல்ல மனுசாலை அல்லது நல்ல உறவுகளை சந்திக்க இந்த மாதம் அமையப்போகுது. ஆன்மீக பெரியோர்களை சந்திக்கக்கூடிய, ஆன்மீக அருளாசிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் 3ஆம் இடத்ததிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது. ஒரு நாள் முயற்சி பண்ணி, ஒரு மணி நேரம் முயற்சி பண்ணி ஒரு காரியத்தில் ஜெயிச்சோம் அப்படிங்கிறத விட வருட கணக்கில் அல்லது வாழ்க்கை முழுவதும் யோசனை பண்ணி முயற்சி பண்ணி கிடைக்காத மிகப்பெரிய நன்மைகளை கிடைக்க வைக்கக்கூடிய மாதமாக, அடைய முடியாத ஒரு சில விஷயங்களை ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அடைய வைக்கக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் மிதுன ராசிக்கு அமையப்போகுது. ஜென்ம ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான். மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு அதிக யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களில் சுக்கிர பகவானுக்கு முதல் பங்கு இருந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரியான சுக்கிர பகவான் ராசி அதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து புத சுக்கிர யோகத்தோடு இருக்கிறதுனால வாழ்க்கை சக்கரம் அப்படிங்கிறது சந்தோஷமான வகையில் நகரக்கூடிய, தங்குதடை இல்லாமல் நகரக்கூடிய, அதாவது எந்த ஒரு பிசிறும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் அமையும். மாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இடமாற்றம் அல்லது உத்தியோகத்தில் உத்தியோக உயர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். எவ்வளவோ முயற்சி செய்து எவ்வளவோ வருஷம் எதிர்பார்த்த உயர்வு, அந்த உத்தியோக உயர்வு இந்த மாதத்தில் கிடைக்கும். ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிற சப்தமஸ்தானத்தில், அதாவது சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தரஸ்தானத்தில், கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கங்கணஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார் மாத ஆரம்பத்தில். அப்போ என்னாகும், திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது உறுதியாகிறது. சந்திர பகவான் சுபகிரகமாக இருக்கிறதால, சுபகிரகமாகிய சந்திர பகவான் குரு பகவானுடைய சுபகிரகத்துடைய வீட்டில் இருக்கிறதுனால திருமணம் உறுதியாகுது. அப்படிங்கிறதுக்கு மேலே மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகக்கூடிய பாக்கியத்தை இந்த மாசி மாதத்தில் நிச்சயமாகவே கொடுக்கும். ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்து தன்னுடைய சப்தம பார்வையாக 7ஆம் இடத்தை, அதுவும் சந்திர பகவானை குரு பகவான் பார்க்கறதுனால குரு சந்திர யோகம் அப்படிங்கிற சிறப்பான யோகம் கிடைக்குது. அப்போ என்ன ஆகும், இருக்கிற இடத்துல உங்களுக்குன்னு மதிப்பு மரியாதை, சமுதாயத்தில் உங்களுக்கான அந்தஸ்து, முன்பின் தெரியாத இடத்துக்கு போனால் கூட உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய, உங்களுடைய ஆலோசனைகளை யாராக இருந்தாலும் ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறத விட எதிரியாகவே இருந்தால் கூட அவர்கள் கூட உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்படக்கூடிய வசிய சக்தியை வாரி வழங்கக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் அமையப்போகுது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஜென்ம ராசிக்கு அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதால, அந்த செவ்வாய் பகவான் லாபஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால, அதுவும் மகர ராசியில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கடந்த காலங்களில் என்னென்ன நஷ்டம் ஏற்பட்டதோ, என்னென்ன கஷ்டங்கள் இருந்ததோ, அந்த நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் துடைத்தெறிந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் அமையப்போகுது. இந்த செவ்வாய் பகவான் 6/11க்கு அதிபதியாக இருக்கிறதுனால தேவையில்லாத எதிர்ப்புகளை தவிடுபடியாக்கக்கூடிய அல்லது எதிர்ப்புகள் மூலமாகவே ஒரு சில ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய, அந்த ஏற்றங்களை உங்களுக்கு ஏமாற்றம் இல்லாமல் கொடுக்கக்கூடிய நல்லதொரு மாதமாக மாசி மாதம் அமையும். சூப்பர் சார். நம்ம மாசி மாதத்துல மிதுன ராசிக்காரர்களுக்கு மறுமணம் இல்லாத திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். இதுல நம்ம குலதெய்வ விருட்சத்தை வழிபடுறதுனால திருமண தோஷம் நீங்குமா? பொதுவாகவே திருமணம் அப்படிங்கிறது திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்போ திருமணம் ஆகுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லோருக்குமே இருக்கும். ஆனால் திருமணம் ஆனதுக்கப்புறம் அதில் பாதி பேருக்கு மேலே ஏன் தான் திருமணம் செஞ்சோமோ அப்படிங்கிற வருத்தம் இருக்கும்.
பொருத்தம் பார்த்து பண்ணக்கூடிய திருமணத்தில் கூட அவ்வப்பொழுது வருத்தம் வருது அப்படிங்கிறது இயல்பு. அந்த வருத்தம் இல்லாத வாழ்க்கையை பொருத்தமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு மிக மிக சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுனால இருமணம் இணைந்து திருமணம் அப்படிங்கிற புனித சுபகாரியத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ அருளும் கிடைக்கும். ரெண்டாவது, குலதெய்வ விருட்சம் உங்களுடைய வீட்டில் இருந்தது அப்படின்னா மனைவியுடைய குலதெய்வ சம்பந்தப்பட்ட அனுகிரகம் கிடைக்கும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக திருமணம் ஆகக்கூடிய திருமண பருவத்தில் இருக்கக்கூடிய இளம் காளை கன்னியர்கள் சம்பந்தப்பட்ட அந்த குடும்பத்தில் இந்த குலதெய்வ விருட்சம், ஒரு குலதெய்வ விருட்சம் இருந்தாலே போதும், உங்களுடைய சுபகாரியத்தில் திருமணம் உறுதியாகி திருமண சம்பந்தப்பட்ட காரியங்களில் திருமண சம்பந்தப்பட்ட மங்கள நிகழ்ச்சியில் ஆகாதவங்க போகாதவங்க சொந்த பந்தம் எல்லாமே அட்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க அத்தனை பேருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு ஒட்டு மொத்தமாக கிடைக்க செய்யக்கூடிய மாபெரும் மந்திரம் இந்த குலதெய்வ விருட்சத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தந்திரம். சூப்பர் சார். நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய நன்மைகளை வழங்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், தினப்பலன், மாத பலன், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள், அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.